தமிழகத்துல தான் இப்போ மிக கேவலமான அரசியல் நடக்குது. குதிரை பேரம், கழுதை பேரம், அப்புறம் பன்றி பேரம், பைக் ஓட்ட உறுதியே கொடுத்திருக்காரு ஜோசப் விஜய் முதலமைச்சர். வாங்கின காருக்கு ஒழுங்கா வரி கட்ட முடியாதவர் தான் முதலமைச்சர். திருசா கூட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வெளிப்படையா நீங்க கொண்டு வந்து திணிக்கிறீங்க மக்கள்கிட்டன்னா சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். தமிழகத்தில் தான் இப்போ மிக கேவலமான அரசியல் நடக்குது. ரொம்ப ரொம்ப மோசமான அரசியல் தமிழகத்தில் நடக்குது. நம்ம ஒரு பெரிய மாற்றம் வரும், பிஜேபி அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம், ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழும்னு நம்பின மக்களுக்கு பெருத்த ஏமாற்றம் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இதுவரைக்கும் வாங்காதவங்க அவசியம் வாங்குங்க. 9092345641 இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். அட்ரஸை இந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிடுங்க. புக்கினுடைய விலை 350 ரூபாய். கொரியர் செலவு தமிழகம் பாண்டிச்சேரிக்கு 50 ரூபாய், மற்ற மாநிலங்களுக்கு 100 ரூபாய். கொரியர் செலவோட சேர்த்து மற்ற மாநிலத்தில் இந்த புக்கை வாங்கினா 450 ரூபா வரும். தமிழகம் பாண்டிச்சேரிக்கு 400 ரூபா வரும். இதை இப்போ சொன்ன நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க. ஜிபே ஃபோன்பே நம்பரும் இதுதான். பணத்தை நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக அனுப்பி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிடுங்க. புக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அவசியம் வாங்கி படிங்க. மற்றவங்களுக்கும் படிக்கிறதுக்கு சொல்லுங்கள், வாங்கி படிக்க கூடுங்க. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட புக் இருக்குன்னா அதை கூட நீங்கள் கொடுத்து படிக்க வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி. ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு அரசியல். குதிரை பேரம், கழுதை பேரம், அப்புறம் பன்றி பேரம், அப்புறம் ஒட்டக பேரம், இது அவ்வளோத்துக்கும் புகழ்பெற்ற மாநிலமாக தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அரசியலில் ரொம்ப கேவலமான ஒரு செயலாக தான் நான் இதை பார்க்குறேன். இது வருங்கால சந்ததியினருக்கு இதெல்லாம் நல்லதுன்னு இவங்க செய்துட்ருக்காங்களான்னு எனக்கு தெரியல. என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி 6வது நபராக அதிமுகவினுடைய ஒரு முன்னாள் அமைச்சர் இன்றைக்கி ராஜினாமா பண்ணியிருக்கார். விஜய்கிட்ட போய் சேர போகிறாராம். இதில் குதிரை பேரம் இருக்கா இல்லையா? இது பணத்துக்காக வேண்டி இவங்க எல்லாம் ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கும்போது அமைச்சர் பெருமக்களாக இருந்தவங்க. இவர் கரூர் தொகுதி MLA வெற்றி பெற்றிருக்காரு. இவர் வேறு MRVC விஜயபாஸ்கர். இதுக்கு முன்னாடி விஜயபாஸ்கர். அது குட்கா வழக்கில் இருந்து நிறைய ஊழல் புகாரில் சிக்கினவர். அவர் போய் இப்போ விஜய் கூட சேர்ந்துட்டார். அப்போ விஜய் புரித தூய சக்தியாக மாறிடுவார்னா என்ன கணக்கு? அது எனக்கு அது புரியலை. இவங்களை எப்படி அவர் என்கரேஜ் பண்ணுறான்னு தெரியல. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மெஜாரிட்டி கிடச்சி சரி, ஏதோ இப்போ திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், அப்புறம் 2 கம்யூனிஸ்ட்டு, இது முஸ்லீம் லீக், இவ்வளோ பேரை நீங்கள் உங்களுக்கு மெஜாரிட்டி கொண்டு வந்துட்டீங்க. வந்த பிறகும் அதிமுகனுடைய MLAக்களை ஒவ்வொருத்தரையாக ராஜினாமா பண்ணி அதுக்கு ஒரு பேரம் பேசி 50 கோடி தரேன், 80 கோடி தரேன்னு பேசி அவங்களெல்லாம் இதில் ராஜினாமா பண்ண வைக்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும்? எப்படி இது ஒரு தூய்மையான ஒரு காமராஜர் ஆட்சி நடத்த முடியும்னு எப்படி நம்ப முடியும் சொல்லுங்கள்? காலையில் அவர் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2-3 நாளைக்கு முன்னாடி விஜயபாஸ்கர் தான் குட்கா வழக்கில் மாட்டினவர். அவரும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த ஆட்கள் இவங்கெல்லாம். இவர் போய் அதிமுகவில் ராஜினாமா பண்ணிட்டு போய் ஜோசப் விஜய் கட்சியில் போய் சேர்ந்திருக்காரு. இன்றைக்கி லேட்டஸ்ட் வரவு பழைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தால் MR விஜயபாஸ்கர் கரூர் தொகுதியிலேருந்து இப்போ வெற்றி பெற்று MLA இருந்தார். அவர் இப்போ ராஜினாமா பண்ணிட்டு லெட்டரை கொண்டு போய் சபாநாயகர்கிட்ட கொடுத்தாச்சு. அவர் தவகையில் இணைய போகிறார். இது இன்றைக்கி காலையில் உள்ள செய்தி. இதுதான் கொஞ்சம் வேதனையான வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. இதே மாதிரி இவர் வைகோவை சந்தித்து பேசி வைகோட்ட உறுதியே கொடுத்துருக்காரு ஜோசப் விஜய் முதலமைச்சர். அது 2 பேரை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், நான் தேவையானதை பண்ணுறேன். அந்த ஆளும் ஒரு அறிவு வேண்டாமா? இவங்கெல்லாம் அரசியலில் சாவக்கூடிய காலத்துலேயாவது ஒரு நல்ல பேரை வாங்கிட்டு சாக வேண்டாமா? எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் தலைவர்னு ஒரு சமயத்தில் போற்றப்பட்டவர் வைகோ கேவலமான நிலைமைக்கு போயிட்டார் பாருங்க. கடைசியிலாவது சரி, ஏதோ நல்லதோ கெட்டதோ லாபமோ நஷ்டமோ அப்படியே திமுக கூட காலத்தை ஓட்டிட்டு போக வேண்டியதானே. போயிட்டீங்க, அப்படியே போக வேண்டியதானே. அங்கேருந்து வெளியே வாரேன்னு சொல்லி அதுலேயும் 2 பேர் 2 MLA 2 MLAமே திமுக சின்னத்தில் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றவங்க. அந்த 2 பேர்த்தையும் நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கள். அதுக்கு ஒரு பொதுக்குழு எல்லாம் கூட்டி எல்லாத்தையும் ராஜினாமா பண்ண வச்சு பேசிகிட்டு இருந்தார். அவங்க 2 MLA தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் உங்கள் பையன் திமுக சார்பில் வெற்றி பெற்றவர் தானே திருச்சியில் நின்று வெற்றி பெற்றார்ல, அவரை ராஜினாமா பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை சிக்கிட்டு அவரும் MP பதவியை ராஜினாமா பண்ண மாட்டார். ஆனால் நாங்கள் மட்டும் ராஜினாமா பண்ணணுமா? நாங்கள் திமுகவிலே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. ஏன்னா சட்ட ரீதியானது. இவ்வளவு அசிங்கப்பட்டு இப்போ இவர் அப்பன மகனும் தான் இப்போ இருக்காங்க.
மதிமுகவில் இப்போ வைகோவும் பையனும் தான் இருக்காங்க. அவர் வந்து இன்னைக்கு காலையில் தினமலரில் பாருங்கள் வெளிப்படையாகவே அவர் சொல்லியிருப்பார். என்கிட்ட வந்து 2 பேரையும் ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஜோசப் விஜய் முதலமைச்சரே என்கிட்ட சொன்னாருன்னு அவர் சொல்லியிருக்காரு. என்ன செய்ய போறிய? குதிரை பேரை நடக்கலை, நாங்கள் ஆசை வார்த்தை சொல்லலை, ஆசை காட்டி மோசம் செய்யலை. கேவலமான ஒரு செயல் சார். இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. இந்த மாதிரி அதாவது ஜோசப் விஜய் கட்சியில் போய் சேர்ந்தவங்க அவ்வளோ பேரும் புனிதர் ஆயிடுவாங்க அப்படின்னா அது என்னது? பாவ மன்னிப்பு கொடுக்காரு இவர். பாவ மன்னிப்பு கொடுத்து இவங்களெல்லாம் புனிதராக்கி அந்த அங்கே போய் சேர்ந்தாலே புனிதமாயிருவாங்க. அது எப்படி ஆவாங்க? புரியலை. ஊழல் பண்ண அமைச்சர்களெல்லாம் அங்கே போய் புனிதமாயிருவாங்கன்னு அது என்ன கணக்குன்னு தெரியல. இப்போ சிட்டிங் சார் 2 மாதம் கூட ஆகலை சார், 1 மாதம் தான் ஆகிருக்கு தேர்தல் முடிஞ்சு. மனசாட்சியே இல்லாமல் அந்த எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மக்களை எந்த அளவுக்கு கேவலமாக நினச்சிருக்காங்க இவங்க எல்லாம். கரூர் தொகுதியில் மறுபடியும் வந்து இவர் நின்று நம்ம வெற்றி பெறலாம் நம்புறாரு அப்படின்னா, தேவக்காவிலிருந்து அந்த சின்னத்தில் வெற்றி பெறலாம் அப்படி நினைக்கிறாரு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு பாதையை நோக்கி தமிழகம் நகருகிறது. கண்டிப்பாக இதுக்கு மக்கள் வந்து பதில் சொல்லணும். இவங்க அவ்வளோ பேரையும் தோக்கடிக்கணும். என்கிட்ட கேட்டால் ஜோசப் விஜய் அவர் இன்னொரு ஆள் அவர் திருச்சி கிழக்கில் நின்னதுக்கு அது வந்து அது ஒரே ஒரு இது மட்டும்தான் சட்ட ரீதியான ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு ராஜினாமா. ஏன்னா அவர் 2 தொகுதியில் நின்றார், ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணார், ஏற்றுக்கலாம், அது ஓகே. ஆனால் பாக்கி 5-6 தொகுதியும் அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. வந்து அப்படியே வந்து இவங்க கிட்ட வந்து சேருவாங்களா, இவங்க ஒன்று சேர்த்துருவாங்களா, இவங்க பெரும்பான்மையை உருவாக்கிடுவாங்களா? இதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை, இதே மாதிரியான ஒரு செயலை கர்நாடகத்தில் பாஜக அரசாங்கம் பண்ண போது இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? யாராவது நல்லது சரிதான்னு சொன்னாங்களா? காங்கிரஸ் சொல்லிச்சா? இவங்க இந்த விஜய் கூட்டணியில் காங்கிரஸ் களவாணி தான் இருந்துகிட்டு இருக்கு. அவங்க ஏதாவது இதெல்லாம் சரி கொந்தளிக்கலை. இவங்க கிடந்து தப்பு யார் செய்தாலும் தப்பு தானே. ஒரு கட்சி உங்களுக்கு மெஜாரிட்டி வேணுங்கிறதுனால பாஜக அன்னைக்கு செய்து தப்புன்னா இன்றைக்கி தாவேக்கா செய்கிற மட்டும் எப்படி சார் சரியாக இருக்க முடியும்? யார் செய்தாலும் தப்பு தான். அது இந்த மாதிரி ஜனநாயக நாட்டில் மக்கள் ஓட்டு போட்டு எடுக்கிறாங்க. இப்போ இதில் வந்து இனிமேல் பாடம் நடத்த போகிறது மக்கள் தான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க கடந்த காலம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அடுத்து வந்து இன்னொரு 4-5 மாதத்தில் தேர்தல் வரும். என்ன 4 நெருங்கிட்டு இன்னும் ஒரு 4 மாதமோ 5 மாதத்தில் தேர்தல் வரும். வரும்போது தமிழக மக்கள் வந்து கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஓட்டு போட மாட்டாங்க சார். இன்னும் இப்படிலாம் பண்ணால் எப்படி ஓட்டு போடுவாங்க? அவங்க நினைக்கிறாங்க திமுகவுலேயும் செல்வாக்கு இல்லாமல் போச்சு, அதிமுகவும் அழிஞ்சு போய் கிடக்கு, அதனால நமக்கு ஓட்டு போடுவாங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு மாற்றம் இதில் எப்படி 2 பேரும் திமுக மிதப்பில் உட்காந்துருந்தாங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி திமுக தான் பெரிய எதிர்ப்பாளர் இருக்குல்ல, அதனால் நம்ம முதலமைச்சர் ஆகிடலான்னு அவர் எப்படி மனக்கோட்டை கட்டிட்டு இருந்தாரோ அதேமாதிரி இப்போ ஜோசப் விஜய் மனக்கோட்டை கட்டிகிட்டு இருக்கார். இவங்க எல்லாருமே வந்து பழையபடி தேவைக்கையில் நின்று எல்லாரும் விசில் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றுவாங்க, நம்ம வந்து அப்படியே உட்கார்ந்துருக்கலாம் அப்படி ஏதோ ஒரு பைத்தியக்காரன் கொடுத்த ஐடியா வச்சு செய்துட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக மக்கள்கிட்ட நீங்கள் போவீங்கல்ல, மக்கள் ஓட்டு போட்டு உங்களை வெற்றி ஆளுங்கட்சி தோல்வி அடைந்தால் என்ன ஆகுங்கிறத இப்போ பார்க்க போகிறாங்க. ஆளுங்கட்சி சார்பில் நிப்பாட்டக்கூடியவங்க தோல்வி அடைஞ்சால் என்ன நடக்குங்கிறத இப்போ பார்க்க போகிறாங்க. அதுக்கு வந்து அண்ணாமலை மூலமாக இதுக்கு சரியான ஒரு இது நடக்கும்னு நான் நம்புகிறேன் சார். கண்டிப்பாக அது செய்யணும், செய்தால் தான் சரியாக இருக்குங்கிறத என்னுடைய கருத்து. இது இப்படியே வந்து கொண்டு போகிறது சரி கிடையாதுல்ல. இதே மாதிரியான அரசியல் தூய்மையான ஆட்சி எப்படி சார் கொடுக்க முடியும்? இது மாதிரியான செயல்கள் மூலமாக நகரக்கூடியவங்க எப்படி தூய்மையான ஆட்சியை கொடுக்க முடியும்? அடிப்படையே தப்பாக இருக்குல்ல. வாங்கின காருக்கு ஒழுங்காக வரி கட்ட முடியாதவர் தான் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு தூய்மையான ஆட்சி நடக்க, நேர்மையான ஆட்சி நடக்குன்னு எதிர்பார்க்குறதே தப்புன்னு நான் சொல்லுவேன். ட்ராமா நடக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு செயலிலும் ட்ராமா. அதாவது கல்யாணம் பண்ணி மனைவியாக இருக்கக்கூடியவங்கள நீங்கள் முறைப்படி ஏதோ பிரச்சனையில் விவகாரத்து பண்ணிங்கன்னா அது வேறு கதை. அது வந்து ஏதோ குடும்ப சூழ்நிலை, அதுவே தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதை ஏற்றுக்க முடியாது. இருந்தாலும் சரி, ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து சட்ட ரீதியான ஒரு உடன்படிக்கையில் நம்ம பிரியறங்கிறது வேறு. அந்த பக்கமாக அதை பண்ணிவிட்டு இன்னும் விவாகரத்தை வாங்காத சூழ்நிலையில் விஜய் திருசா கூட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னுங்கிறத வெளிப்படையாக நீங்கள் கொண்டு வந்து திணிக்கிறீங்க மக்கள்கிட்டன்னா, கருணாநிதி நம் மனைவி துணைவினி வச்சுருந்த காலம் வேறு, ஜோசப் விஜயனுடைய காலம் வேறு. இதையும் தாண்டி நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்கிற திமிரில், தெனாவெட்டில், கொழுப்பில் நீங்கள் எப்படி என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க நினைக்கிறீங்க. ஆனால் அது வந்து சரியாக இருக்காது. கண்டிப்பாக மக்கள் வந்து உங்களை அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்பிப்பாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இதுவரைக்கும் வாங்காதவங்க அவசியம் வாங்குங்க. 9092345641 இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர். அட்ரஸை வந்து இந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிடுங்க. புக்கினுடைய விலை 350 ரூபாய். கொரியர் செலவு தமிழகம் பாண்டிச்சேரிக்கு 50 ரூபாய், மற்ற மாநிலங்களுக்கு 100 ரூபாய். கொரியர் செலவோட சேர்த்து மற்ற மாநிலத்தில் இந்த புக்கை வாங்கினா 450 ரூபா வரும். தமிழகம் பாண்டிச்சேரிக்கு 400 ரூபா வரும்.
இதை இப்போ சொன்ன நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து அட்ரஸ் அனுப்பிவிடுங்க. ஜிபே, ஃபோன்பே நம்பரும் இது தான். பணத்தை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக அனுப்பி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிடுங்க. புக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அவசியம் வாங்கி படிங்க. மற்றவங்களுக்கும் படிக்கிறதுக்கு சொல்லுங்கள், வாங்கி படிக்க கூடுங்க. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட புக் இருக்குன்னா அதை கூட நீங்கள் கொடுத்து படிக்க வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி.